ஹாய், டாக்டர் அருண்குமார், முத்தாண்டிக்குப்பம். ரீசெண்டாக இப்போ எல்லா கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன் டைம் ஆத்தரைசேஷன் ஃபார் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம், இபி பவர் கட் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் டைம் ஆத்தரைசேஷன். இது வந்து நீங்கள் போட்டிருக்கேன் அதனால இது போதுமானா கிடையாது. இது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து கிளினிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல அப்ளை பண்ணும்போது இதை செஞ்சிருக்கணும். பட் ப்ரீவியஸா பண்ணும்போது அந்த கம்பல்ஷன் இல்லை. இப்போ என்னன்னா, நான் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், பாண்ட் வச்சிருக்கேன், எல்லாமே செய்யறேன். பட் இது ஒரு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆத்தரைசேஷன். இதுக்கு பேமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஆல் வி ஹேவ் டு டு இஸ் ஒன் டைம் ஆன்லைன்ல போய் அந்த அப்ளிகேஷன் அதுக்கு தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் ஏதாவது குவரிஸ் இருந்தால் அவங்க திருப்பி நமக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி இது பண்ணா போதும். பட் இதுக்கானது சில டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்றோம்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, டோப்போ பிளான், அதாவது இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதை சுற்றி என்னென்ன இருக்கு. இது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம், ஏஐ ஜென்ரேட்டடாகவும். அதில் நீங்கள் ஒரு பென்சில் ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணலாம். லே அவுட் வேணும், அதாவது ப்ளூ பிரிண்ட். இதுவுமே வந்து நீங்களே செஞ்சுக்கலாம், தேவைப்பட்ட ஆர்கிடெக்டை போகலாம். பட் அந்த அளவுக்கு நெசசரி கிடையாது. இப்போ இதுவே நீங்கள் வந்து ட்ரக் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இது ரெண்டும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். ஏன்னா ட்ரக் லைசன்ஸ் அப்ளை தேவைப்பட்டிருக்கும், அப்போ நீங்கள் ரெடி பண்ணி இருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏஐ நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். இட்ஸ் இஷ்யூ. இது கூட என்னென்ன வேணும்னா பயோமெடிக்கல் அக்ரிமெண்ட். அது இல்லாமல் வந்து நான் பயோமெடிக்கல் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறேன்ற ஒரு பிடிஎஃப் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்கோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோமோ அவங்க நமக்கு அந்த 4 கலரில் பார்கோட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் என் பயோமெடிக்கல் வேஸ்ட் நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேங்கிற பிடிஎஃப்பும் நம்ம ரெடி பண்ணி அனுப்பிக்கலாம். ஜஸ்ட் ஃபோட்டோஸ் போதும். என்னென்ன டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்கேன் ப்ளஸ் டஸ்ட்பின்ஸ், அந்த 4 கலர் டஸ்ட்பின்ஸ் கம்பல்சரி நான் என் கிளினிக்ல வச்சிருக்கிறதோட ஃபோட்டோஸ் தேவைப்படும் அந்த இதில் அப்ளை பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் லேண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட். நீங்கள் இப்போ ரெண்டலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லை ஓன் லேண்ட் அப்படின்னா அந்த லேண்ட் டேக்ஸ் அண்ட் டாக்குமெண்ட், அதாவது அந்த பத்திரம் தேவைப்பட்டால் கேட்பாங்க. நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கடலூரில் வந்து நம்ம லேண்டோட கேட்டாங்க ரெண்டலில் இருக்கிறதுனால, வந்து ரெண்டலில் இருக்கும்போது ரெண்டல் அக்ரிமெண்ட் கேட்குறாங்க. ப்ளஸ் ப்ரொப்ரைட்டரோட டீட்டெயில்ஸ் வேணும். அது இல்லாமல் ஒரு கவரிங் லெட்டர், அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே நான் அடுத்து வீடியோவில் ஃபாலோயிங்கில் காட்டுறேன்.